இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படிங்கிற சென்டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸோடைய உண்மையான மீனிங் என்ன, ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எஃபர்ட் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அந்த தகவலும் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போங்க. அதாவது ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் விற்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ உங்களுக்கு வந்து 2 ஃப்ரிட்ஜ் வருது. ஸோ ஏபி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் பி ஃப்ரிட்ஜ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல ஒரு லாங் டேர்முக்கு வரக்கூடிய ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்டமர் வராங்க, வந்து 2 ஃப்ரிட்ஜுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ தான்ப்பா நல்ல ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வரும்போதே ஏ ஃப்ரிட்ஜை பற்றி மட்டும் தான் அவங்க தெரிஞ்சுட்டு வராங்க. ஓகே. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா எடுத்த உடனே பி தான் சார் நல்ல ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லாமல் ஃபஸ்ட்டு ஆமாம் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏ நல்ல ஃப்ரிட்ஜ் தான், ஸோ மார்க்கெட்டில் நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது கரெக்ட் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஓகே. அதை விட்டுட்டு இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய ஈகோ வந்து வெளில வந்துடும். ஸோ உங்களுடைய சேல் பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிடும். உங்கள்கிட்ட வாங்காமல் கூட அவங்க போயிடுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படிங்கிற ரூல் படி ஆமாம் சார் நீங்கள் சொல்கிற ரைட்டு தான், இந்த ஃப்ரிட்ஜ் வந்து உண்மையிலே நல்ல ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பியும் ஏவையும் கம்பேர் பண்ணி பி வந்து எதுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும், ஏன் வாங்கணும் அப்படிங்கிறத கஸ்டமர்கிட்ட நீங்கள் புரிய வச்சிங்க, எஜுகேட் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஓகே நாம் நினச்சோம் ஏ தான் நல்ல ஃப்ரிட்ஜ், பட் இவர் சொல்கிற பார்த்தா பி தான் நல்ல ஃப்ரிட்ஜ் போல், ஃபஸ்ட்டு நம்ம இதையே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்வின்ஸ் ஆகி வாங்கிடுவார். அதை விட்டுட்டு கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ராங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சேல் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து எல்லா விஷயத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு பேசும்போது எடுத்த எடுப்பில் நீங்கள் பேச தப்புன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆமாம் நீங்கள் சொல்கிற ரைட்டு தான், பட் இருந்தால் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே. அதாவது கமல் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். அதாவது கடவுள் இருந்தால் நல்லாயிருக்கும் தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் தசாவதாரத்தில். ஸோ அந்த மாதிரியான அந்த மாதிரியான கான்செப்ட் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அந்த மாதிரி தகவல் வேணும் அப்படின்னா நினச்சிங்க அப்படின்னா பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.